பிள்ளைகளா பேனா பென்சில் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கல்ல? பரிச்சட்டை எடுத்தீங்களா? சரி பிள்ளைகளா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன ரோட்ல போகும்போது ஓரமா நடந்து போகணும், நடுவழியில போக கூடாது. 2 பேரும் பார்த்து பத்திரமா போகணும். ரேகா, நீ மஞ்சு கையை பிடிச்சு கூட்டிட்டு போன. ஏம்மா, மஞ்சு என்ன சின்ன பிள்ளையா? 9ஆம் கிளாஸ் படிக்கா. அவளை என்ன கையை பிடிச்சா கூட்டிட்டு போகணும்? சரி இருக்கட்டும். ஏசி எப்போ மாட்டுவீங்க? நானடி ஏறி மாட்ட முடியும், அதுக்கு ஆள் வருவாங்களாம்ல. ஏம்மா, அதான் ஏசியை டப்பால போட்டு கொடுத்து விட்டுட்டாங்கல்ல, அப்பாட்ட சொல்லி மாட்ட சொல்ல வேண்டியதானம்மா. ஆமா, உங்க அப்பா ஒரு பல்பு மாட்டுறதுக்கே ஆளை கூப்பிடுவாரு, இவர் ஏசி எங்க மாட்டிக்கிடுவாரு? இன்னைக்கு வந்துருவாங்கன்னு உங்க அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு டி. சாயந்தரத்துக்குள்ள வந்து ஏசி மாட்டிடுவாங்க, ரெடியா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை சாயந்தரத்துக்குள்ளேயும் வரலாம், இல்ல உங்க அப்பா வரும்போதும் வரலாம். எப்படியாட்டு இன்னைக்கு ஏசி மாட்டிடுவாங்க. ராத்திரி நீங்க நல்ல ஏசியில தூங்கலாம் பிள்ளைகளா. ஐ ஜாலி ஜாலி, இன்னைக்கு ராத்திரி நல்ல ஏசி போட்டு குளு குளுன்னு தூங்கலாம். ஏமா நானும் சொல்லிட்டேன். சரி பிள்ளைகளா, பேசிக்கிட்டே நிக்காதீங்க, நேரம் ஆயிட்டு பாருங்க. பரிச்சை எழுதணும்ல, பள்ளிக்கூடத்தை பார்த்து போங்க. சரிம்மா, போயிட்டு வரோம். மஞ்சு, ஏசி வாங்கிட்டோன்னு உங்க கிளாஸ்ல போய் எல்லார்ட்டையும் சொன்னேன்ல, எல்லாரும் என்ன சொன்னாங்க? எல்லாரும் அப்படியே சூப்பர்னு சொன்னாங்க. ஆனா அந்த ரெட்ட குதிரவால போட்டுக்கிட்டு ஒருத்தி இருப்பாளே என் எதிரி, அவ மட்டும் சொன்னா அப்படியே அதை விட எங்க வீட்ல நல்ல பெரிய ஏசியே வச்சிருக்கோம்னு பேசுதா. அவ சரியான பொறாம பிடிச்சவளாச்சே. ஆமா ஆமா, அவ சரியான பொறாம பிடிச்சவதான். பிள்ளைகளா, என்ன பேசிக்கிட்டே நிக்கீங்க? போலையா? இந்த போறோமா. இந்த மீன்கார பாட்டிக்கு போன் அடிச்சு மீன் ரெடி ஆயிட்டான்னு கேட்கணும். ஹலோ பாட்டி, மீன் ரெடியா இருக்கா? சரி சரி, இந்த வாரேன். அப்படியா, வெளியே போறீங்களாக்கும்? சரி, நான் உடனே வாரேன். என்ன மீன் எடுத்து வச்சிருக்கீங்க? இல்ல பாட்டி, அந்த மீன் பொரிச்சா நல்லா இருக்காது, எனக்கு வஞ்சர மீன் வேணும், அதான் மக்கள் விரும்பி கேட்காங்க. சரி சரி, கண்டிப்பா பொரிக்கிறதுக்கு வஞ்சர மீன் கொடுத்துருங்க. குழம்புக்கு வேணா சால மீன் வாங்கிக்கிடுதேன். சரி பாட்டி, இந்த வந்துட்டேன். எத்தே எத்தே. என்னம்மா கூப்பிட்டியா? ஆமத்தே, நீங்க சாப்பிடுங்க, நான் மீன்கார பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, மீன் ரெடி ஆயிட்டாமா? ஆமத்தே, ரெடி ஆயிட்டான். இப்போ நான் ஃபோன் அடிச்சு கேட்டேன், வர சொல்லியிருக்காங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி மருமோளே, புளி ஊற போடணும்ல? ஆமத்தே, ஒரு 1/4 கிலோ புளி தனியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அடுப்பாங்கரையில் மேலே திண்டிலே இருக்கும், அதை மட்டும் எடுத்து ஊற போட்டுருங்க. சரியா? மீன் குழம்புக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கு கொஞ்சம் புளி போடணும், எல்லாத்துக்கும் தேவைப்படும். அதனால ஒரு 1/4 கிலோ மட்டும் போதும் தே, அதை மட்டும் ஊற போட்டுருங்க. சரி லட்சுமி, நான் ஊற போட்டுருதேன், நீ சீக்கிரம் போயிட்டு வா, வந்தோடனே 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரி தே, நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். இப்படி அவனை எதிர்பார்க்கவே இல்லையே. நெட்டம்மா, நான் வந்துட்டேன். நீங்க வந்தா என்ன, வரலன்னா எனக்கு என்ன? நெட்டம்மா, என்னாச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா? எதுக்கு படுத்து கிடக்க? நீங்க ஒன்றும் கேட்க தேவையில்லை, தூர போங்க. என்னாச்சு நெட்டம்மா? உடம்பு சரியில்லையா? ஆஸ்பத்திரிக்கு போகுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிறவு எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? இந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டாங்களா? யார் ஏமாத்துனா? இன்னைக்கு காலையில பஞ்சாயத்து நடந்துச்சா? ஆமா, பஞ்சாயத்துக்கு வர சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாங்க. நான் ஆபீஸுக்கு போயிட்டேன். நீ பஞ்சாயத்துக்கு போனியா? என்ன நடந்துச்சு? எதுவும் உன் மேல தப்பு சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிற பஞ்சாயத்து எதுக்கு கூட்டினாங்க? பஞ்சாயத்தை கூட்டினது டூரு போவோம்ல, அதுக்கு பேசத்தான். டூருக்கா? இந்த வருஷம் எந்த ஊரு? அதில் தான் எல்லாரும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டாங்க ராமு. என்னன்னு புரியுற மாதிரி சொல்லேன். தலைவர் எல்லார்ட்டையும் கேட்டாரு எந்த ஊருக்கு போகணும், எங்கே போகணும் ஏதுன்னு. நான் டெல்லிக்கு போகணுன்னு சொன்னேன். சரி, பிறவு? ஆனால் இந்த ஊரில் இருக்கிற எல்லா ஆட்களும் மொத்தமாக ஊட்டிக்கு போகணுன்னு சொல்லுதுங்க. ஊட்டி நல்லா இருக்கும்ல? ராமு, எனக்கு டெல்லிக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் யாருமே டெல்லிக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்காங்க. இதுக்கு போய் அழுதுகிட்டு இருக்க? ஆமாம், இதுக்கு தான் அழுதுகிட்டு இருக்கேன். நெட்டம்மா, நம்ம ஊர்ல எல்லாம் வயசான ஆட்களா இருக்காங்கல்ல, அதுவும் இல்லாம டெல்லிக்கு போகணும்னு வச்சுக்கோயேன், எப்படியும் ரயில்ல தான் போக முடியும். ஏரோப்ளேன்ல டிக்கெட் போட்டால் ரொம்ப செலவாகும். நம்ம ரயில்ல போனோம்னா 2 நாள் 3 நாள் ஆயிரும். போறதுக்கு வர்றதுக்கே நாள் சரியா போயிடும். பிறகு அங்க போய் சுத்தி பார்க்கணும்னு வச்சுக்கோயேன், மொத்தத்துல 10 நாள் ஆயிரும். பிறகு 10 நாளைக்கு வேலையெல்லாம் போட்டுட்டு எப்படி ஆளுக்கு அலைய முடியும்? 10 நாள்னா என்ன, நல்ல ஜாலியாக தானே இருக்கும். போய் நல்ல தாஜ்மஹால் பார்த்துட்டு வரலாம்ல.
நெட்டம்மா சொன்ன கேளு. வயசான ஆட்களை அவ்வளவு தூரம் இழுத்துட்டு போக முடியாது. அதுவும் இல்லாம நீ இப்ப மாசமா இருக்க. இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப அலையக்கூடாது. இங்க ஊட்டினாலும் பக்கத்துல தான் இருக்கு, படக்குன்னு போயிட்டு வந்துடலாம். அதுக்கே நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ அவ்வளவு தூரம் போகணுங்க. டெல்லிலாம் வேண்டாமா, அடுத்த வருஷம் வேணா பாத்துக்கிடுவோம். போன வருஷமும் இதே தான் சொன்னீங்க, அடுத்த வருஷம் பார்த்துக்கிடுவோன்னு. இந்த வருஷமும் இதே தான் சொல்லுதீங்க. நான் கூட்டிட்டு போறேன் நெட்டம்மா. பாப்பா பிறக்கட்டும்னு பிறந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம எல்லாரும் சேர்ந்து டூருக்கு போயிட்டு வருவோம். ஆமாம், இப்போ இப்படித்தான் சொல்லுவீங்க. பிறகு பாப்பா பிறந்த பிறகு கை குழந்தையா இருக்கு, எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிடுவீங்க. பிறகு நான் இங்கேயே தான் கிடக்கணும். கூட்டிட்டு போறேன் நெட்டம்மா. நீ ஆசைப்பட்டு கேட்டுட்டேல்ல, கண்டிப்பா நான் கூட்டிட்டு போறேன். சரியா? பாப்பா பிறக்கட்டும், அதுக்கு 1 வயசு ஆகட்டும். அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து டெல்லிக்கு போவோம். அப்போ இந்த வருஷம் ஊட்டி தானா? ஊட்டி ரொம்ப ஜாலியா இருக்கும் நெட்டம்மா. நீ போனதே இல்லைல்ல. நான் சின்ன பிள்ளையில ஒரு தடவை போயிருக்கேன். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து போவோம்னு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஊட்டியில் என்ன இருக்க போகுது? மழை தானே இருக்கும். நீ வந்து பார்த்துட்டு சொல்லு, அதுக்கு பிறகு என்னெல்லாம் இருக்குன்னு. எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? நம்ம கேரளாக்கு டூர் போயிருக்கும்போது 1.5 லாக்கு போனோம்ல, அதே மாதிரி நம்ம பெங்களூருக்கு போயிருக்கும்போது 1.5 லாக்கு போனோம்ல. அதே மாதிரி ஊட்டியில் என்ன இருக்கு? ஊட்டியில பிளாக் தண்டர் இருக்கு நெட்டம்மா, சூப்பரா இருக்கும். இருக்கா? சரி சரி, நான் கூட இல்லைன்னு நினச்சேன். எனக்கு ராட்டினத்தில் ஆட ரொம்ப பிடிக்கும், அதனால தான் கேட்டேன். ராட்டினம்லாம் இருக்கு, நீ தான் ஆட முடியாது. மாசமா இருக்க, ராட்டினத்தில் ஆடணுங்க. ஓ, அது ஒன்று இருக்கோ? சரி சரி சரி, ஊட்டிக்கே போவோம், பார்த்துக்கிடுவோம். எவ்வளவு துட்டு கேட்டிருக்காங்க? நாளைக்கு தான் சொல்லணும். இன்னும் தலைவர்கிட்டயே நாங்கள் ஊட்டிக்கு போகணுன்னு சொல்லலை. சொன்ன பிறதான் அவர் எவ்வளோ துட்டுன்னு சொல்லுவார். சரி நெட்டம்மா, சொல்லிட்டாங்கன்னா சொல்லுன்னு துட்டு கட்டி விட்டுருவோம். ஆட்டும் ஆட்டும். டிவியை வச்சு பார்க்கவே ஒரே பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே நிலநடுக்கம், பூகம்போன்னு நியூஸ் சேனலை திறந்தாலே இதைத்தான் சொல்லுதானுங்க. எப்பா எரிச்சலா இருக்கு. மக்கள்லாம் பாவம் இருந்தாக்கில் திடீர்னு செத்துருதாங்க. ஏங்க என்ன தனியாக புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? இட்லி கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இட்லியை வச்சுட்டியாக்கும்? சரி கொண்டா, சாப்பிடுவோம். என்னங்க ஆச்சு? டிவியை பார்த்துட்டு தன்னால் புலம்பிட்டு கிடக்கீங்க. புலம்பாம என்ன செய்ய? நியூஸ் பார்க்கலான்னு டிவியை போட்டேன். மக்கள் இங்கே செத்துட்டாங்க, அங்கே செத்துட்டாங்க, பூகம்பம், சுனாமி, நிலநடுக்கம்னு அதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எரிச்சலா இருக்கு, பாவம் மக்கள். ஏங்க நான் கூட கேள்விப்பட்டேன், எங்கேயோ ஒரு இடத்துல நிலநடுக்கம் வந்துட்டாம்ல போன வாரம். 3000 பேர் செத்துட்டாங்களாம்ல. ஆமா ராணி, இந்த செய்தியெல்லாம் கேட்க ரொம்ப பாவமா இருக்கு. முஸ்லீம் நண்பர்கள் ஒரு 700 பேர் ஒரு இடத்துல தொழுகை நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு நிலநடுக்கம் வந்ததுல அவ்வளோ பேரும் மண்ணுக்குள்ள புதைஞ்சிட்டாங்களாம்ல. இதெல்லாம் ரொம்ப கொடுமை. என்ன பூமி பிளந்து உள்ளே போயிட்டோம்னா என்ன செய்ய? நம்மளும் இது மாதிரி செத்துருவோமோ? எல்லாத்துக்கும் மனுஷங்க தானே காரணம். நம்ம இருக்கிறதுக்கு இடம் இல்லை, வீடு இல்லைன்னு சொல்லி காட்டை பூரா அழிச்சு வீடு கட்டியிருந்தோம். காடெல்லாம் இல்லைன்னா என்ன நடக்கும்? இப்படித்தான் பூமி வந்து சூடாக்கிட்டே போகும். சூடாகும் போது பூமி வெடிக்கத்தான் செய்யும். வேற என்ன செய்ய? நம்ம தான் இயற்கையை பாதுகாக்கணும். நம்ம இயற்கையை அழிச்சோம்னா இயற்கையை நம்மளை அழிக்கத்தான் செய்யும். அதுவும் சரிதாங்க. நம்மளாவது 4 மரத்தை வளர்ப்போம். ஆளுக்கு முடிஞ்ச அளவுக்கு மரத்தை வளர்த்து விட வேண்டியதான். வேற என்ன செய்ய? சரி, நீ சாப்பிடலையா? சாப்பிடுவோம். இட்லி என்ன ஓடியா போயிட போகுது? என்ன சாப்பிடுவோன்னு சலிச்சுக்கிட்டு சொல்லுதே. இட்லியும் கறி குழம்பும் தானே வச்சிருக்க, உனக்கு பிடிக்கும்ல. இட்லி கதையை விடுங்க, அதை பிறகு பார்த்துக்கிடுவோம். நீங்கள் டூருக்கு போகிறதுக்கு பஞ்சாயத்து வச்சிங்களே, எல்லாரும் என்ன சொன்னாங்க? எந்த ஊருக்கு போகணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? காலையில பஞ்சாயத்தை கூட்டினதே வேஸ்ட்டு தான். ஒரு முடிவும் எடுக்கல, இழுத்தடிச்சிட்டு கிடக்கு. எல்லாம் ஆளாளுக்கு ஊட்டிக்கு போவுங்காங்க. ஒருத்தி டெல்லிக்கு போகணுங்கா, ஒருத்தி துபாய்க்கு போகணுங்கா. என்ன செய்ய? இவளுகளை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம தான் ஒரு முடிவு எடுக்கணும் போல. ஊட்டிக்கு தான் நம்ம ஏற்கனவே போயிட்டு வந்துட்டோம்ல, பிறகு எதுக்கு ஊட்டிக்கு? கல்யாணம் ஆன புதுசில் போனோம், அதுக்கு பிறகு எங்கே போனோம்? இப்போ போனால் எல்லாரு கூடயும் சேர்ந்து போகலாம்ல. நம்ம ஊட்டியை பார்த்துட்டோம், மற்ற ஆளுக்கு பார்க்க வேண்டாமா? ஆமாங்க, ஊட்டி நல்ல குளு குளுன்னு இருக்கும். எப்பவும் லேசாக மழை தூரிக்கிட்டே இருக்குமா, அது நல்லா இருக்கும். எனக்கும் போகணுன்னு ஆசையாக இருக்குது. இந்த வருஷம் ஊட்டிக்கு போயிடுவோமா? அதைத்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ராணி. எல்லாரும் ஒரே முடிவாக ஊட்டிக்குன்னு சொல்லணும். பிறகுதான் நான் பஸ்ஸுக்காரன்ட்டு பேசி விசாரித்து துட்டு எவ்வளோ கேட்கான் என்னன்னு பார்க்கணும். ஹோட்டலில் ரூம்லாம் போட சொல்லுவாளுகள்ல, ரூமுக்கு ரெடி பண்ணணும். அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல்களை பார்த்து வைக்கணும். எங்கே போக, எங்கே சுற்றி பார்க்கணும், எல்லா முடிவும் எடுக்கணும்ல. அதான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்.
ஆமாம், இவளுகளை இழுத்தடிச்சு கூட்டு போயிட்டு கூட்டு வர்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிருவீரு. சரி, வருஷம் வருஷம் துட்டெல்லாம் யார் கணக்கில் போகுது? அவளுக்கெல்லாம் ஒழுங்காக துட்டு கொடுக்குற மாதிரியே தெரியல. எல்லாரும் ஆளாளுக்கு பாதி துட்டு தான் கொடுக்குற மாதிரி இருக்கு. மற்ற துட்டெல்லாம் கை காசை போட்டு செலவழிக்கிறோ? அப்படித்தான் ஆகி போயிருது. நான் பேசும்போது பேச்சு வாக்கில் ஒரு ஆளுக்கு 4000 சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு குடும்பத்துக்கு 4000 சொல்லி தொலைச்சிருந்தேன். அவளுகளும் நல்லதாக போச்சுன்னு கொண்டு வந்து கொடுத்துருதாளுக. அங்கே போய் பார்த்தா ரூம் வாடகை அவ்வளவு இவ்வளவுன்னு அவன் இழுத்து அடிக்கான். பிறகு என்ன செய்ய, கை காசை போட்டு தான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதான் இந்த தடவை பொறுப்பை பூரா ஆரஞ்சு மண்டையன்ட்ட ஒப்படைச்சிடலான்னு பார்க்கேன். எவ்வளோ துட்டு ஆகும் என்ன ஏதுன்னு அவனே கணக்கு போட்டு செய்யட்டும். அவனும் எப்படி இருக்கான்னு பார்ப்போமே. அவனை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்கலாமாங்க? அவன் துட்டை பூரா ஆட்டையை போட்டு போயிட்டான்னு என்ன செய்ய? இந்த ஊர்க்காரிக கிளியா கிளிப்பாளுகளே. சி, ஆரஞ்சு மண்டையனை பற்றி அப்படியெல்லாம் பேசாத. அவன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. அவன் ஒத்த ரூபா வேணாலும் என்கிட்ட கேட்டு தான் வாங்குவான். அதுவும் ஊர்க்காரங்க காசுன்னா தொடவே மாட்டான். அவனெல்லாம் அப்படியெல்லாம் பேசாத. அவன் நல்ல பையன். அதனால தான் இவ்வளோ நாள் வேலைக்கு வச்சுருக்கேன். ஏங்க, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம். இந்த ஊர்க்காரிக யார் என்ன பிரச்சனைன்னு வந்து நின்னாலும் உடனே துட்டை தூக்கி நீட்டுதீரு. ஆனால் இந்த ஆரஞ்சு மண்டையனுக்கு மட்டும் எதுக்கு சம்பளத்தை இழுத்தடிச்சு கொடுக்கீரு? ஒழுங்கா அவனுக்கு கொடுக்க வேண்டியதானே? அதான் எனக்கும் ஒன்றுமே புரிய மாட்டேங்கிறானி. யாருக்கு என்னதுனாலும் கொடுத்துருதேன். இந்த பயலுக்கு சம்பளம் கொடுக்கணுன்னா மட்டும் மனசே வரமாட்டேக்கி. சரி, எப்படியோ போங்க. அந்த பையலுக்கு கல்யாணம் வைப்பாங்கல்ல, அப்போ மாதிரி ஏதாட்டும் ஒன்று செஞ்சு விட்ருங்க. சரியா? பிறகு அவங்க அம்மாட்ட நிற்க முடியாது. என் பையன் இவ்வளோ நாளாக வேலை பார்த்தான், அவனுக்கு ஒன்றுமே தரலை. இந்த தலைவர் பொண்டாட்டியும் சேர்ந்து என் மகனை வச்சு வேலை வாங்கிட்டு ஏமாற்றி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ராணி, அப்படித்தான் செய்யணும். அந்த பையலுக்கு கல்யாணம் வரும்போது தான் ஏதாட்டும் ஒன்று பெருசாக செய்யணும். சரி, நீயும் கையோட சாப்பிட்ற வேண்டியதானே? இருக்கட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பரவாயில்ல, விடுங்க. என்ன ஆச்சு? சாப்பிடாம கிடக்க? மாவு இல்லையா? இல்லைன்னா இட்லி காலி ஆயிட்டா? நான் வேணா கடையில் போய் ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரட்டா? அது ஒன்றும் இல்லைங்க. இட்லி வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு ஒரு 10 இட்லியை வச்சு சாப்பிட்டேன். அதுக்கு பிறகு குழம்பு வெந்துட்டான்னு பார்க்கறதுக்கு ஒரு 7 இட்லியை வச்சு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். அதனால் இப்போ பசிக்கவே மடக்கி. என்ன செய்யனே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இட்லி சாப்பிடணும். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். லலாலா 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 லலாலா. நல்ல தலைக்கு ஒரு ஃபேனு காலுக்கு ஒரு ஃபேன் வச்சுக்கிட்டு கெக்க புக்கன்னு சிரிச்சிட்டு கிடைக்கீங்க. சாப்பிட வரலையா? வாரேன். என்ன சாப்பாடு செஞ்சு வச்சிருக்க? நான் என்ன சாப்பாடு செஞ்சேன்? மத்தியானம் வச்ச மீன் குழம்பு கிடக்கு. சோறு மட்டும் பொங்கி வையின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. சோறு பொங்கி வச்சுட்டேன். சரி, மீன் குழம்பு இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். தம்பி சாப்பிட்டானா? வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிட்டு படுக்க போயிட்டாங்க. நீங்கள் தான் என்ன சாப்பிட வரல. மணி எத்தனை தெரியுமா? 10 ஆக போகுது. 10 மணி ஆக போதா? சாப்பிட்ருவோம் மருமோளே, லேசாக பசிக்கிற மாதிரி இருக்கு. சரி வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். எத்தே, டூருக்கு போகிறதுக்கு ஊட்டிக்கு போகணுன்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சு. உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லிட்டீங்களா? அவன் என்னைக்கு என்கிட்ட உட்காந்து பேசியிருக்கான். வருவான், சோத்த திம்பான், உள்ளே போய் படுத்து தூங்கிடுவான். பிறகு என்னத்த சொல்ல, நீயே சொல்லு. சரித்தே, அவசரப்பட வேண்டாம். முதல்ல தலைவர்கிட்ட போய் பேசிடுவோம். எல்லாரும் சேர்ந்து தலைவர்கிட்ட பேசினாதான் அவர் ஒரு முடிவுக்கு வருவார். பிறகு எவ்வளோ துட்டு என்ன ஏதுன்னு சொல்லுவார்ல. சொன்ன பிறகு உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லுவோம். அதுவும் சரிதான் மருமோளே, வயிறு ரொம்ப பசிக்கி. வா சாப்பிடுவோம். மங்கம்மா, என்ன செய்யுது? பூரி சுட்டுக்கிட்டு இருக்கேன் முருகேசா. மங்கம்மாக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே விளையாட்டு தான். சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருக்க, பூரி சுட்டுக்கிட்டு இருக்கேன்னு பொய்யா சொல்லுது. ஆமாம், பொய் தான் சொல்லுதேன். இப்போ என்ன, நீ எதுக்கு நடுராத்திரியில் வீட்டுக்கு வந்து நிற்க? பட்ட மாட்டேன் நாட்டுக்கோழி முட்டை வேணும்னு கேட்டியாம்ல, அவ தான் கொடுத்து விட்டா. முட்டை கொண்டுட்டு வர நேரமா இது? மணி எத்தனை தெரியுமா? ராத்திரி 10 மணி ஆக போகுது. இப்போ முட்டையை தூக்கிட்டு வந்திருக்கீரு. பட்டம்மா 5 மணிக்கெல்லாம் கொடுத்து விட்டுட்டா. நான் தான் மெதுவா வந்தேன். ஏ அப்பா, நல்ல பெரிய டெலிவரி எல்லாம் இருக்கு. 5 மணிக்கு கொடுக்க சொன்ன முட்டையை 10 மணிக்கு கொண்டு வந்து டெலிவரி கொடுக்க. அப்பனா அவ்வளோ நேரம் நடந்த வந்த முருகேசா? உன் வீட்டில இருந்து என் வீடு 10 நிமிஷம் தானே? அதுக்கு இல்ல மங்கம்மா, பகல்ல வந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ ஏதாட்டு வேலையா இருப்ப, ஓடுன்னு விரட்டி விட்டுருவ, என்கிட்ட பேசவே மாட்ட. அதான் ராத்திரி வந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ சும்மா தானே உட்காந்துக்கிட்டு இருப்ப, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம்ல, அதுக்கு தான் மெதுவா வந்தேன். மருமோளே, அவன் கையில் இருக்கிற முட்டையை வாங்கி அவன் தலையில போட்டு ஓட. ராத்திரி 10 மணிக்கு பேச வந்தானா? விரட்டி விட அவனை.
என்னக்கா இது ரூம்ல அங்கங்க போட்டோவா மாட்டி வச்சிருக்கீங்க, அந்த சைடு என்னென்ன புக் எல்லாம் வச்சிருக்கீங்க, நான் எங்க கொண்டு ஏசிய மாட்டேன். இந்த மனுஷன் சொன்னா எங்க கேட்காரு? படிச்சு கிழிக்கிற மாதிரி புக்கா வாங்கி அடுக்கி வச்சிருப்பாரு. ஒரு புக்கையும் ஒரு நாள் எடுத்து படிச்சதே கிடையாது. அது வாங்கினதோட சரி, அங்கதான் கிடக்கு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஏசி எங்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா மாட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பேன். அண்ணாச்சி உங்க தலைக்கு நேரம் மேலே மாட்டி விட்டுருங்க. அப்படியானே, அங்கேயே மாட்டிடுவா. ஆமா நாச்சி, இந்த ஒரு சவுரை மட்டும் தான் விட்டு வச்சிருக்காரு. ஒரே ஒரு போட்டோ மட்டும் மாட்டி வச்சிருக்காரு. இந்த பக்கம்லாம் பிள்ளைங்க வரைஞ்சு மாட்டுனுச்சு. பிள்ளைகள் கூட போட்டி போடுதான்னு இவர் வரைஞ்சு ஒட்டியிருக்காரு. பிள்ளைகள் வரைஞ்ச படத்தையும் பாருங்க, இவர் வரைஞ்ச படத்தையும் பாருங்க. படத்தை பார்த்தாலே மனுஷன் பயந்து ஓடிடுவான். அது மாதிரி வரைஞ்சு மாட்டி வச்சிருக்காரு. முடிஞ்ச அந்த படத்தை கிழிச்சு தூர போட்டுட்டு ஏசிய மாட்டுங்க. மருமோளே, என்ன ஏசி பச்சை கலர்ல இருக்கு? எல்லா வீட்லயும் வெள்ளை கலர்ல தானே இருக்கும். நல்ல கேளுங்கம்மா, நல்ல கேளுங்க. இதாட்டு பரவாயில்ல. கடையில் வச்சு உங்கள் மருமக கிளி பச்சை கலரில் ஏசி வேணும்னு கேட்கா. கடைக்காரன் என்னை பார்த்து ஒரு மாதிரி சிரிக்கான். பிறகு இந்த பச்சை தான் இருக்குன்னு எடுத்து கொடுத்தான். அது கிளி பச்சை கலர்ல பாத்திரம் கேட்டேன். நீங்க தான் வாங்கி தரல, அதனால ஏசியாவது கிளி பச்சை கலர்ல வேணும்னு கோவத்துல கேட்டேன். நீங்க அதுக்குன்னு பச்சை கலர்ல ஏசி வாங்கிட்டு வருவீங்கன்னு யாரு கண்டா? மருமோளே, உனக்கு தான் பச்சை கலரே பிடிக்காதுல்ல, உனக்கு சிவப்பு கலர் தானே பிடிக்கும். ஆமத்தே, எனக்கு சிவப்பு கலர் தான் பிடிக்கும். ஆனா சிவப்பு கலர்ல நான் பாத்திரம்லாம் நிறைய கடையில பாத்திருக்கேன். இந்த நான்ஸ்டிக் பாத்திரம் எல்லாம் வரும் பாத்தீங்களா, அதெல்லாம் சிவப்பு கலர்ல இருக்கும். அதெல்லாம் பாத்திருக்கேன். ஆனா இந்த கடையில கிளி பச்சை கலரு, மஞ்சள் கலரு, வான கலர், ஊதா, அது இது நிறைய கலர்ல வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அதனாலதான் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். எங்க இந்த மனுஷன் தான் வாங்கி தரலையே. பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிட்டு வந்திருக்க வேண்டியதானே டி? எனக்கும் வாங்கணும்னு ஆசைதான். அவன் தான் 6000 ரூபா சொல்லுதானே, எப்படி வாங்க? என்ன சொல்லுது லட்சுமி? ஒரு பாத்திரத்துக்கு 6000 ரூபா? அது பீங்காம் பாத்திரமாத்தே, அதுல சோறெல்லாம் பொங்க முடியாதான். சோறு வச்சு கொண்டு போய் இந்த ஹாட் பாக்ஸ் மாதிரி வைப்போம்ல, அதுக்கு வேணா யூஸ் பண்ணிக்கிடலாமா. இல்லைன்னா இந்த மைக்ரோவேவ்னு ஒன்று வச்சிருப்பாங்கல்ல, டப்பா மாதிரி வச்சு உள்ளுக்கு போட்டு சோறு பொங்குவாங்களே, சின்ன சின்னதா கறி, மீன், இந்த பப்ஸ், கேக் எல்லாம் செய்வாங்கல்ல, அந்த டப்பா மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ள வேணா வச்சு செய்யலாமா. பீங்காம் பாத்திரத்துக்கு 6000 ரூபா வேலை. அந்த காலத்துல ரோட்ல தூக்கிட்டு வருவாங்க, தலையில வச்சுக்கிட்டு பாத்திரம்னு விற்க. எல்லாம் பீங்காம் பாத்திரம் தான். நாங்களாம் வாங்கவே மாட்டோமே, அது விலை குறைய கிடைக்கும். அலுமினிய பாத்திரம் நல்லா இருக்குன்னு அப்போ அதை வாங்கணும். இப்போ தான் அலுமினிய பாத்திரத்துல சமைக்க கூடாதுன்னு சொல்லுதாங்க. அது தெரியாம அப்போ போட்டு நாங்கள் எல்லாம் அலுமினியமா வாங்கி போட்டோம். இப்போ பீங்காம் விலை கூட்டிட்டு போல. ஆமத்தே, இந்த காலத்துல எல்லாம் நம்மளுக்கு பிடிச்ச பாத்திரம் வாங்கி சமைக்கணும்னா கூட பணக்காரங்களா இருக்கணும் போல. வேண்டாம் லட்சுமி, இதோட விட்டுரு. பிறகு பண்ணையார் மகனை எங்கள் அப்பா கட்ட சொன்னாரு, நான் தான் தெரியாமல் உங்களை கட்டிட்டேன்னு கதையை ஆரம்பிச்சிடாதே. சொன்னாலும் சொல்லலைன்னாலும் அதானே நெசம். லட்சுமி, நீ சொல்றது உண்மையா? உங்க அப்பா பண்ணையார் மகனையா கட்ட சொன்னாரு? பிறகு எதுக்கு இந்த பையில போய் கட்டிட்டு வந்த? என்ன செய்யத்தே, விதி அங்கதான் விளையாண்டுருக்கு. எங்க அப்பா 2 மாப்பிள்ளை போட்டோவை கொண்டு வந்து காட்டினாரு. இவனை கட்டுதியான்னு கேட்டாரு. ஒருத்தர் பண்ணையாரு மகன், நல்ல பணக்காரரு. ஆனா என்ன, மண்ட பூரா வழக்கையா இருந்துச்சு, ஒத்த முடி கிடையாது. உங்க மகன் பணக்காரரு கிடையாது, ஆனா நல்லா படிச்சிருந்தாரு, ஒரு நல்ல வேலைக்கு போய்கிட்டு இருந்தாரு. மண்டை நிறைய முடி வேற இருந்துச்சு. வழக்க மண்டையா முடி வச்சவரான்னு பார்த்தேன். சரி, முடி வச்சவரையே கட்டிக்கிட்டு இவரை கட்டிட்டு வந்துட்டேன். அப்பாடா, ரொம்ப நேரமா தேடி கண்டுபிடிச்சிட்டேன். ஸ்க்ரூ டிரைவர் கிடைச்சிட்டு இனிமே ஏசியை மாட்டி விட்டுறலாம். இக்க நல்லா பாத்துக்கோங்கக்கா, வேற மாட்டிட்டா கழட்ட முடியாது. இந்த இடம் கரெக்டா தானே இருக்கு? ஆமா அண்ணாச்சி, அங்கேயே மாட்டி விட்டுருங்க. அவ்வளவுதானப்பா, மாட்டியாச்சா? ரூமுக்குள்ள மட்டும்தான் ஏசியை ஃபிட் பண்ணிருக்கேன். இன்னும் வயர் கனெக்ஷன் எல்லாம் கொடுக்கணும். பின்னால இருந்து ஒரு டப்பா இருக்கு பாத்தீங்களா பெருசா, அதை கொண்டு பின்னால மாட்டணும். இன்னும் நிறைய வேலை இருக்கு. அண்ணாச்சி, காபி எதுவும் குடிக்கீங்களா? இல்லக்கா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஏன் அண்ணாச்சி, எங்க வீட்ல எல்லாம் காபி குடிக்க மாட்டீங்களா? காபி நல்லா இருக்கும், குடிங்களே. வேண்டாம்க்கா, போன வாரம் இப்படித்தான் ஒரு வீட்டுல ஏசி மாட்ட போயிருந்தேன். அங்க ஒரு பெரிய சம்பவம் நடந்துட்டு அதுல இருந்து எங்கேயும் காப்பியே குடிக்கிறது கிடையாது. சம்பவமா? என்ன சம்பவம் நடந்துச்சு? ஆமாக்கா, அந்த வீட்டுல உள்ள அக்கா இப்படித்தான் காப்பி குடிக்கீங்களான்னு கேட்டாங்க. நானும் சரி காப்பி கொண்டு வாங்கன்னு சொன்னேன்னா, அந்த அக்கா போய் வீட்டுல போய் பாத்துருக்காங்க. பால் இல்ல போல. அதுக்கு சும்மா இருக்க வேண்டியதானே, நாய்க்கு ஒரு தட்டுல பால் ஊத்தி வச்சிருந்திருக்காங்க. அந்த பாலை கொண்டு வந்து காப்பி போட்டு கொடுத்துட்டாங்கக்கா. அது குடிச்சிட்டு 3 நாளா வயித்தால போயிருக்கு. அதுல இருந்து நான் காப்பியே குடிக்கிறதே கிடையாது. அட கடவுளே, நாய் கூத்துன பால்லையே காப்பி போட்டு கொடுத்தாங்க? ஆமாக்கா, எனக்கு காப்பிலாம் ஒன்றும் வேண்டாம். லட்சுமி, அவர் தான் காப்பி வேண்டாங்காருல, அவரை போட்டு எதுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு காப்பி தாயேன். இப்ப தானே ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே காப்பி போட்டு கொடுத்தேன். அதுக்குள்ள என்ன திரும்ப காப்பி கேட்கிறீரு? ரொம்ப நேரமா நின்றுக்கிட்டு இருக்கேன்ல, அது கால்லாம் வலிக்கி காப்பி குடிக்கணும் போல இருக்கு. ரொம்ப நேரமா? 10 நிமிஷம் தானே நின்றுருக்கீங்க, அதுக்குள்ள என்ன ரொம்ப நேரம் நின்னேங்கிரு? 10 நிமிஷம் நின்னா கூட முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது லட்சுமி, வயசாகிக்கிட்டே போகுதுல்ல. இதுக்கு தான் எங்க அப்பா அப்பமே சொன்னாரு. ஏம்மா தாயே, எனக்கு காப்பியே வேண்டாம்மா, மறுபடியும் ஆரம்பிக்காத, விட்டுரு.